ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ளூடோ சீரீஸ் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே என்ன பண்றாங்கன்னா 1 இயர் லேட்டர்னு போடுறாங்க. 1 இயருக்கு அப்புறம் நடக்கிறதா இங்க காட்டுறாங்க. அதுக்கு இடையில இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணாங்களா, பேசினாங்களா இல்லையா, எதையுமே போடல. டைரக்டா 1 இயர் லேட்டர்னு போடுறாங்க. நம்ம ஐயன் பாத்தீங்கன்னா அழகா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா புக்கை வச்சுக்கிட்டு ஒரு நரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய புக்கு தான் பிளைண்டுக்காக எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கு ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இதையே ஆடியோவா கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்ததுனால யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனாலும் ரொம்பவே பதட்டப்படுற மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. ஒரு தடவை ஐயன் கூட பைக்ல வந்து கீழே விழுந்துருவாங்க. சின்னதா தான் விழுந்துருவாங்க, ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. அதுக்கு கூட இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வந்து நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி ரொம்பவே பயந்துருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆன்சைட்டியாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க மைண்டை ஃப்ரீ பண்ணுற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் இவங்களை சேர்த்து வேணும்னு சொல்லிட்டு, அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வச்சிருக்க ஒரு ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி ஹேண்டிகேப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஆரம்பிச்ச அந்த ஃபவுண்டேஷனில் போயிட்டு தான் இவங்களும் இவங்க மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சில ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதையும் இங்கே காட்டுறாங்க. அப்புறம் எதுக்காக இவங்க விட்டு கொடுத்தாங்களோ அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலியோட டைமை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு 3 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போற, புக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாட்டி ஐயனை கேட்குறாங்க. அதுக்கு ஐயன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக்குக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொன்னோடனே பாட்டி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இவங்க ஓம் வந்து பொறாமப்படுவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நல்லா விஷ் பண்ணுறது, அதாவது ஒரு லிட்டில் சிஸ்டர் வந்து பிக் சிஸ்டருக்கு கொடுக்குற மரியாதை, அந்த மாதிரி ரொம்பவே அழகாக மாறிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரியான ஹாப்பி மூமெண்ட்டில் நானும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போகிறாங்க. ஓம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போனவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது இந்த ஏர் ஹோஸ்டஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு, அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சு நான் மறுபடியும் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. அவங்க பாட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பாரு பாட்டி அழுகுறாங்க வான்னு சொல்லி ஐயன்னு கூப்பிடுறாங்க. உடனே ஓமும் கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. பார்த்தா அவங்க பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேம்பி அழுகுறாங்க. என்னன்னா, நீனும் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் உன்னை பழைய நிலைமையில பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி விடுறாங்க. அப்ப வந்து ஓம் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன நீ ஒரு இடத்துக்கு கூட்டு போக முடியுமா ஐயோன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோனும் சரி நான் கூட்டு போறேன்னு சொல்றாங்க. எங்கன்னு பார்த்தா அதே அந்த ரிவர் பக்கம்தான். சொல்லுவாங்க இல்லையா அடிக்கடி இந்த ரிவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு, அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க போயிட்டு பால் கிட்ட பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் அங்க நின்று பேசுறாங்க. எல்லாமே சரியாயிட்டு நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் மட்டும்தான் சொல்லி பேசுறாங்க. அப்ப ஐயன் என்ன சொல்றாங்கன்னா, நீ மறுபடியும் பழையபடி மாறினதுல பாலும் ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஸோ நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐயன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்காங்க. அந்த கேஸ்லயும் ஜெயிச்சிட்டாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த ரவுடி இருக்கான் இல்லையா, அந்த பேட்மேன், அவன் வந்து மிரட்டுறான், அவனை கொன்னுடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன்னு மிரட்டுறான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு துணையா இருக்காங்க. அவங்க 3 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பென்னு, கோ, 3 பேரும். அப்போ கோ என்ன பண்றான்னா, அவன் பேக்ல இருந்து ஒரு புக் எடுத்து கிட்ட கொடுக்குறான். அது என்ன புக்குன்னா, ரீசெண்டா ஐயன் எழுதின புக்கு. அது அந்த புக்கை கொடுத்து இது புதுசாக எழுதுனதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, சைனை காணுமேன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க என்ன புக்கு எழுதினாலும் அதை வாங்கி அவங்க சைன் வாங்கி வச்சுப்பாங்க போல. அதை கேட்குறாங்க. கேட்டதும் கோ என்ன சொல்கிறான்னா, இந்த டைம் நான் வாங்கி தர போகிறதில்ல, நீனே சைன் வாங்கிக்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க யோசிக்கும் போது என்ன காட்டுறாங்கன்னா, அன்னைக்கு மறுநாள் காலையில் என்ன நடந்துச்சு, நைட்டு கூப்பிட்டு போனாங்க இல்லையா, மறுநாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ரொம்ப வேகமாக எழுந்து ஐயன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க. அப்ப கூட அவங்க கசின் வந்து தடுக்கிறாரு. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்படியாவது ஐயன் மனசை மாத்திருவேன், நான் போறேன், என்னை விடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இரு, உனக்காக ஐயன் ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு டைரி தான். அந்த டைரியில என்ன எழுதியிருக்குன்னா, ரொம்பவே அழகா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகா சூப்பரா சிம்பிளான லைன்ஸ்ல
நான் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். நான் நேசிக்கிற ஒரு விஷயம் அது நீ மட்டும்தான். நீயா ஓமான்னு யோசிக்கும் போது நான் ஓமன்னு செலக்ட் பண்ண ஒரே காரணம் நீ என்னை புரிஞ்சுப்பேன் தான். நான் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ என்னை புரிஞ்சுப்பேங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவளை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம், பேசலாம். அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரியான லைன்ஸ் தான் அதில் எழுதியிருக்கு. அதை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு சாங் போகுது. இப்போதான் அந்த புக் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, திஸ் புக் இஸ் டெடிகேட்டட் டு எ லவ். இந்த புக் எதுக்கு டெடிகேட் பண்றாங்கன்னா, ரொம்பவே மதிப்புமிக்க வேல்யூபிளான ஒரு லவ்வுக்கு தான் இந்த புக்கை அவங்க டெடிகேட் பண்றாங்களாம். அதை தான் ஃபர்ஸ்ட் பேஜ்லயே அவங்க போட்டிருக்காங்க. அடிக்கடி லவ்வர்ஸ்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, சேர்ந்து வாழ்ந்தாதான் காதலா, பிரிஞ்சு வாழ்ந்தா கூட அது காதல் தான் சொல்லிட்டு. அதுக்கு இவங்க தான் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். உட்காந்து இந்த புக்கை ரீட் பண்ணலான்னு சொல்லி நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஓம் உட்காடுறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. ஓம் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த புக்கை நீ என்ன படிச்சு முடிக்கலையா, இல்லை படிக்க டைம் இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக கேட்குறாங்க. இன்னமும் அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரி கேட்குறாங்க. அவங்களும் ரொம்ப கேஷுவலாக, இல்லை டைம் இல்லை, எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லி இவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்போமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை கேட்கட்டா, இந்த இடம் என்னோடதுன்னு தெரியும், நான் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீ எதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க விட்டமோ அங்கதான் பிடிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருடைய ஹாப்பினஸையும் தடுத்து நிறுத்தி நான் ஹாப்பியா இருந்திருக்கேன், இது எவ்வளவு குரூயலான ஒண்ணு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல, இன்னமும் அதுல இருந்து நான் மாறவே இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அதை நான் மாத்திக்கணும்னா அந்த மாதிரி ஆட்கள் கூட, முக்கியமா நீ இருக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் நான் திரும்ப திரும்ப இருக்கும்போது யாரோ ஒரு ஆளா நான் மாறிக்கிட்டே வருவேன், அதுக்காக தான் நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஓம் என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஹாப்பியாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டுட்டு அவங்க ஒரு ஆளை பற்றி சொல்கிறாங்க, ஐயனை பற்றி தான். அவள் ஹாப்பியாக இல்லை, அன்னைக்கு நைட்டு கூட அவங்க உட்காந்து அழுதாங்க இல்லையா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க அழுததை பற்றி சொல்கிறாங்க. அவள் என்ன ஹாப்பியாக இல்லை, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் அவளும் இருக்கா, 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோன்னு சொல்லி பேசிட்டு அந்த புக்கில் இருக்கிற ஒரு லைனை பற்றி சொல்ல வராங்க. சொல்ல வந்துட்டு, சாரி அதோட ஸ்பாய்லராக நான் இருக்க விரும்பலை, அதை நான் சொல்ல மாட்டேன், நீனே புக்கை படித்து தெரிஞ்சுக்கோ, அதில் தான் ஐயன் என்ன சொல்ல வராளோ அதுக்கான ஆன்சர் இருக்குது, ஸோ நீ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிம்மு கிம்முன்னு சொல்லிட்டு 2-3 கேரக்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டர்ஸை பற்றி காட்டுறாங்க. அங்கேயும் ஒரு ஹாப்பி என்டிங் தான். அந்த போலீஸ் லேடி ரொம்பவே கேஷுவலாக இவங்க 2 பேரையும் மீட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் அவங்க லவ் ரொமான்ஸை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயன் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா அந்த புக்குக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஓம் ஓம் கிட்ட கேட்குறாங்க. ஓம் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ இனிமேல் நீ அதையே செய்யின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டபுள் மீனிங் தான். அப்போ உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு ஓம் கேட்குறாங்க ஐயனை. அதுக்கு ஐயன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு கிஃப்ட் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் தங்கச்சி என் கூட இருக்கிறதே சந்தோஷம் தானே. இவங்களும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் படிக்கிறத காட்டுறாங்க. ரொம்பவே உருக்கமாக உருகி அந்த புக்கை படிக்க இவங்க லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க 2 பேரை பற்றி தான் அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அவங்க அதுவும் அந்த லாஸ்ட் சீனை ரொம்பவே உருக்கமாக உருகி அழுது எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சீன் எப்படி நடந்துச்சோ அதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அழகாக எழுதியிருக்காங்க. நான் எதுக்காக அவளை விட்டு போனேன் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த புக்கோட ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் புக்கில் சைன் வாங்க வந்திருக்காங்க. அதில் பாட்டிமாவும் வந்திருக்காங்க, ஓமும் வந்திருக்காங்க. பாட்டிமா சைன் வாங்குறாங்க. நீ இந்த புக்கில் சைன் பண்ணுங்க, நான் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இந்த புக்கை விற்று காசு ஆக்கிடுவேன்னு சொல்லி பாட்டி சொல்லுது. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சைன் பண்ணுறாங்க. இவங்க தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஓமும் ஒரு புக் எடுத்துட்டு வந்து சைன் வாங்குது. இந்த மாதிரி அந்த லைனில் நிற்கிற 3/4 பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவே இருக்காங்க. மீதி பேர் அவ்வளோ பேரும் அவங்களுடைய ஃபேனாக இருக்காங்க. இப்படியே லைன்ல எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வராங்க. யாருன்னா நம்ம தான் வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, புக்கை வச்சுட்டு சைன் வாங்கிறதுக்காக நிற்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க இதோடைய எண்டை மாத்திருக்கலாம், கிளைமேக்ஸ் சீனை மாத்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க நிமிர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல இவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அப்படியே ஷாக்ல இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டிமாவும் ஓமும் நிக்கிறாங்க, இந்த பக்கம் ஐயனு, இந்த பக்கம் மேனு, எல்லாருமே அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றாங்க,
கிளைமேக்ஸ் சீனை கொஞ்சம் மாற்றிருக்கலாம், ஹாப்பி என்டிங்காக கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது அவங்க டபுள் மீனிங்கில் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்றதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ ஓம் கிட்ட வரலான்னு சொல்லிட்டு வரும்போது பாட்டி தடுக்கிறாங்க. இல்லை இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயன் இனிமே உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான், நீ என்ன முடிவு பண்ணுறியோ அதுதான் உன் வாழ்க்கையை நடக்க போகுது, நீ தான் முடிவெடுக்கணும், உனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்கிறாங்க. அது இவங்களே சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு இவங்களும் ஒரு சில விஷயங்கள் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க கண்ணாலேயே. ஓமா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஓம் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுக்கு. ஐயன் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓம் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்களான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கோ வந்து உட்கார்றாரு. உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ இந்த புக்குக்கு சைன் வாங்க வந்தியா, இவ்வளோ நேரம் நீ என்னை பார்த்துட்டா இருந்தேன்னு சொல்லி ஓம் கேட்குறாங்க. அதுக்கு கோ என்ன சொல்றாருன்னா, வந்தேன் ஆனால் ஆளை கூட்டுட்டா வெளில போயிட்டா, அதான் உட்காந்துருக்கேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கோ என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை பத்தி சொல்றாரு. ஒரு நாள் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணினேன் ஐயனுக்கு. அதாவது ஐயன் வந்து நீ தான் நினைச்சிட்டு நான் ஐயனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது வரைக்கும் தெரியாது, நீங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேருக்குள்ள பழக்கம், நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்கப்புறம் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கோம்னு சொல்கிறாரு. சொன்னதும் ஓம் அதை யோசிச்சு சிரிக்கிறாங்க. அந்த சீன் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கச்சி நினச்சி அக்கா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, அது தெரியாமே இத்தனை வருஷம் அவங்களும் இருந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி, அந்த 2 கேரக்டரும் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 பேரும் கையை வீசிக்கிட்டு ஜாலியாக கையை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ரோட்டில் நடந்துக்கிட்டே எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டே, இது உண்மைதானா கனவுதானா நிஜம்தானாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரிட்ஜுக்கிட்ட நின்றுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த சீரீஸில், அதாவது அவங்க எழுதின அந்த புக்கில் லாஸ்ட் சீன் வரும் இல்லையா, அதோடைய கிளைமேக்ஸை மாற்றணும். அந்த கிளைமேக்ஸில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மாற்றி கிஸ் பண்ணிப்பாங்கல்ல, இப்போ கிஸ் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன், இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. ஓம் வந்து பாட்டிமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, பாட்டிமாவும் அவங்கள பாராட்டிக்கிட்டு, இன்னைக்கு நீ பண்ணது இவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா, நீ இப்படி பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட ஓம் எனக்கே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓமும் நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன் பாட்டிமா, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நான் ஏன் கவலைப்படணும், எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே, நாளைக்கு யாராவது என் லைஃப்ல வருவாங்க, அவங்க போதும், எனக்காக என்னை சுத்தி இத்தனை பேர் இருந்திருக்காங்க, அது தெரியாம நான் இவ்வளவு நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, இந்த 2 கேரக்டர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, நூடுல்ஸ் அழகா போட்டு பண்ணி அது ஒரு ஆடுன்னு நினைக்கிறேன், அதுக்காக ரொம்பவே லேட் பண்றாங்க. ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒரே பையில அந்த நூடுல்ஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த சீன் தான் இப்பயும் போயிட்டு இருக்கு. அப்ப மேவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, குட் மார்னிங் சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அவங்க டேடி தான், நிறைய ஃப்ளவர்ஸோட சேர்த்து அமைச்சிருக்காரு. அதை பார்த்தது இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எப்பவும் போல அவங்க அப்பா மிரட்டுறதுக்கு தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயனும் கேட்குறாங்க, ஏன் டென்ஷனா இருக்குன்னு. எங்க அப்பா தான், அவரை பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லும் போது, சரி இவனுக்கு பார்வை வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அவரை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நீ போய் பார்க்கணும், நீ ஒன்று பண்ணு, நம்ம போய் உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது. பார்ட் 4 ஸ்டார்டிங்ல மேவோடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. மேவோட வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஐயன் வெளியிலேயே வெயிட் பண்றாங்க, ஏன்னா அவங்க அப்பா ஒரு மாதிரின்னு. உள்ள போனதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பொண்ணுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் பழையபடி அந்த க்ரூயல் ஃபேஸோடய பார்க்கல, கொஞ்சம் அன்பா பாக்குறாரு. அவர் மாறி இருக்காருங்கிறது அவர் நடந்துக்கிறதுலே தெரியுது. மேவும் அவங்க அம்மா கிட்ட அது அதுக்கப்புறம் கிச்சன்ல போயிட்டு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஏன் அவ வெளியே நிக்கிறா, அவளையும் உள்ள கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிதான் அவங்க அப்பா சொல்றாரு. இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட கிச்சன்ல இருக்கும்போது கேக்குறாங்க, அப்பா எனக்கு ஒரு ஃப்ளவர் போட்டோ வந்து அனுப்பிச்சிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையே அவங்க அப்பா கிட்டையும் கேக்குறாங்க. இல்ல அதுல ஃப்ளவர்ஸ் நல்லா இருந்துச்சு, உனக்கு பிடிக்குன்னு தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா அவங்க அப்பா சொல்றாரு. இவங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க, உனக்கு மட்டும் இல்ல எனக்குமே அவர் அனுப்பிச்சு வச்சாரு, அவர் ரொம்பவே மாறிட்டாரு தெரியுமா, உனக்காகவே வாழணும்னு நினைக்கிறாருன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஐயன் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ளவர்ஸை கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவங்க உடனே வணக்கம் வைக்கிறாங்க. இல்ல சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மேவுக்கு பிடிக்குன்னு சொல்லிதான் வாங்கி வச்சேன், நீ அவ வீட்டுல கொண்டு போய் இதை வைக்கிறியான்னு சொல்லி ஹெல்ப் மாதிரி கேக்குறாரு. ஐயனும் அதுக்கு ஓகே நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து மேவும் ஐயனும் மிரண்டு போறாங்க.
ஏன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி மாறி இருக்காருன்னா எதனாலங்கிறது யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன ஃபங்க்ஷன், என்ன பார்ட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதோட 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, 1 இயர் ஆனிவர்சரி மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். அந்த மேரேஜ் ப்ரப்போசலும் அங்கே தான் நடக்குது. நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எல்லாரும் வந்துருங்கிற மாதிரி ஒரு இன்வைட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இவங்களுடைய புக்கு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க இல்லையா ஐயுன்னு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் இவங்க எழுதின புக்கையும் கொடுக்குறாங்க. கொடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் செரிமனி தான். 2 பேரும் அழகா சூப்பர்வா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐயன் எப்படி மேவை பார்த்து ஷாக் ஆனாங்களோ அதே மாதிரி மே ஐயனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. வந்து 2 பேரும் போட்டோ எடுக்கலாம்னு நிற்கிறாங்க. அந்த போட்டோவை எடுக்கிறதே யாருன்னு பார்த்தா ஓம் தான். என்ன ஒரு கொடுமையை பார்த்தீங்களா. அந்த போட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி, ஓம், ஐயுன்னு எல்லாரும் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டோ ஷூட் நடக்குது. போட்டோ ஷூட்டுக்கு அப்புறம் 2 பேருடைய மேரேஜும் நடக்குது. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த எபிசோடு மட்டும் இல்லை, இந்த சீரீஸே முடிஞ்சிருது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோ இல்லை எதனால் அது பிடிக்குங்கிறதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில சீன்ஸ் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.